குடியிருப்பு பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பூர் முத்தனம் பாளையம் அடுத்த ரங்கையன் கவுண்டம் பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பணிக்குச் செல்லவும் பள்ளி கல்லூரி கோவில் என அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல பயன்படுத்தும் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் தள்ளப்படுவார்கள் என குற்றச்சாட்டு தெரிவித்து டாஸ்மாக் கடையை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து புதிதாக அமைக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடை முன்பாக முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதே பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை அமைக்கும் முயன்றதாகவும் அப்போது பொதுமக்களின் எதிர்ப்பின் பேரில் டாஸ்மாக் கடை அமைக்கும் முயற்சி கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் இதே பகுதியில் அமைக்க முயற்சி மேற்கொள்வதை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திடம் பேசி உரிய தீர்வு காணப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். முத்தனம்பாளையம் கிராமம் ரங்கையகவுண்டம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இங்க மதுபான கடை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. கோவில் வெளியில முதல்ல 2 கடை இருக்கு, அதிகமா இருக்கு. இங்க குழந்தைங்க ஸ்கூல் பக்கத்துல, மாட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, ஊர் பொதுமக்கள் நடமாடுற இடம், தோட்டம் எல்லாமே பக்கத்துல இருக்கு. எதுக்கு இந்த கடையை கொண்டு வந்து இங்க மறுபடியும் கொண்டு வராங்க? ரொம்ப அதிகமா இதுவா இருக்கு, நடமாட்டம் அதிகமா இருக்கு. இங்க இந்த கடை வேண்டான்னு சொல்லி நாங்கெல்லாம் போராடுறோம். இல்ல இதை மீறி இங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க மெயின் ரோட்ல போய் நாங்க மெயின் ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், மறியல் பண்ணுவோம். பெட்டிஷன் எல்லா பக்கமே கொடுத்துருக்குறாங்க. கிராமம் பெருமனை ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்க பேசுறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துலதான் வேலை செஞ்சு நடந்து போயிட்டு இருக்கேன். எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. பகல்லையே பாதுகாப்பு இல்ல. நாங்க நடந்து அங்க ஒரு மரம் இருக்கு, அது நிழலுக்கு தங்கக்கூடிய இடமா அந்த மரம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் அங்க தண்ணி அடிச்சுட்டு அங்க இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. பகல்லையும் சரி நைட்டும் சரி இங்க ஒரு விளக்கு வசதி அந்த மாதிரி எதுவும் இல்ல. கொஞ்சம் இந்த கடை இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மக்களுடைய நலன்களை கருதி குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கிறதால உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய கடை இருக்கு. அதனால இந்த கடை எங்களுக்கு இந்த பகுதியில வேண்டாம். திருப்பூர் மாநகராட்சிங்க, அது 59 வார்டுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வார்டுக்குள்ளதான் ஒயின் ஷாப் ரெடி பண்ணி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்பர் ஆயின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு தெரியாது. 2 நாளைக்கு மேல தெரியும். அதுக்கப்புறம் கலெக்டரேட்டுக்கு எல்லா பக்கம் மனு கொடுத்துருக்குதுங்க. மதுவிலக்கு டிஎன் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இங்கே சாராய கடை வரக்கூடாதுன்னு சொல்லி. பார்க்க போனால் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 3/4 கிலோமீட்டர்ல 2 ஒயின் ஷாப் இருக்குதுங்க. அதே மாதிரி இதே இந்த தெற்கு போனால் 3/4 கிலோமீட்டர்ல 2 ஒயின் ஷாப் இருக்குது. வடக்கு வந்தால் 2 ஒயின் ஷாப் இருக்குது. அப்புறம் அந்த வியாபாரம் சப்போஸ் இந்த ஏரியா சாராய கடையே இல்லைன்னா ஒரு கடை வைக்கிறது ஒரு மக்கள் மத்தியில எதிர்ப்பு இல்லாம இருந்தா அந்த வேலையை செய்யலாம். மக்கள் மத்தியில 6 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க ஏடிஎம் காட்சியில கொண்டு வர்றாங்க. அப்பவே நாங்களாம் போராட்டம் பண்ணி கடை வேணாம்னு சொல்லி அன்னைக்கு நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இப்போ கடை கொண்டு வரது எந்த விதத்துல நியாயம்? பொதுமக்கள் அதிகமான எதிர்ப்பு இருக்கிறதுனால இங்க கடை கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு வியாபாரம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா வேற எங்க கடை இல்லாம இருக்குதோ அந்த ஏரியாவில் போய் கடை போடுறதுக்கு ஒரு எடுத்து செய்யுங்க. இந்த ஏரியாவில் கடை வேண்டாம். எங்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க.